முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு கரூர் போயிருக்கிறார். நம்மளுடைய பல எதிர்பார்ப்புகள் தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுலேருந்து ஒரே ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் தான், எப்போ அண்ணன் கரூர் போக போகிறார், எப்போ அண்ணன் கரூர் போக போகிறார். ஏன்னு கேட்டால் அது நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திருந்துச்சு அந்த சம்பவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது தலைவர் விஜய் மனசுலையும் அந்த பாதிப்பு இருந்துச்சுங்கிறது இன்னைக்கு அந்த மனுஷனுடைய பேச்சில் இருந்துச்சு. இன்னைக்கு அடினா அடி, சாதா அடிலாம் கிடையாது, மரண அடி போட்டு பிறந்து விட்டுருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த மனுஷன் கோட்டு போட்டு பேசும்போது அப்படியே அம்பி மாதிரி பேசினுக்கிறாப்பல, கோட்டை கைட்டு போட்டு பேசினாப்பலன்னா ஆளு விசுருவம் எடுத்தாப்பல, எல்லை நிற்கிற ஐயனார் மாதிரி நின்றுட்டு வார்னு வாரி விட்டாப்பலைங்க. இன்னைக்கு திமுகவும் மொத்தமாக திமுக ஒரு போட்டு விட்டாப்பல. முக ஸ்டாலின் செந்தில் பாலாஜி வெளிநாட்டில் ஒழிஞ்சுக்கிறாப்புல, இல்லை சிங்கப்பூரில் ஒழிஞ்சுக்கிறாப்புல, அந்த மனுஷெல்லாம் போட்டு வார்னு வாரி விட்டுருக்காரு. யார் என்னென்ன சம்பவம் செய்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 32 பேருக்கு அரசு பணியாணை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதுக்கு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு செக் வச்சிருக்கு. அதாவது மதுரை கிளை உயர்நீதிமன்றம் ஒரு செக் வச்சிருக்கு. அது என்ன செக்கு, அதற்கு யார் காரணம், இதுக்கு யார் காரணகர்த்தாக இருந்தா அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். நான்கள் என் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு கரூர் போயிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். போகும்போதே நல்லா வரவேற்பா இருந்துச்சு. எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ஒரு பிரமிப்பா இருந்துச்சு. வா தலைவா அப்படிங்கிற வெறியா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, கரூர்ல நம்ம போறதுக்கு முதல் அந்த பிரச்சனை நடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி போகிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டு உள்ளே போகணும் அப்படிங்கிறது தெரியும். ஒவ்வொரு வாட்டியும் அந்த வண்டி போகும்போது அந்த வண்டியை கோழி சுற்றி அவ்வளோ பேர் நிற்பாங்க. பயமாக இருக்கும், வீலுக்குள்ளே பூந்துருவாங்களோ, வண்டி சக்கரத்துக்குள்ள பூந்துருவாங்களோ, அவ்வளோ பயமாக இருக்கணுங்களா. அந்த பாதுகாப்பும் நமக்கு கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல பாதுகாப்போட அந்த கான்வே வாகனத்தோட தலைவர் விஜய் வரும்போது ராஜா வர மாதிரி இருந்துச்சு. எனக்கு சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். எந்த ஊரில் நம்ம அடிபட்டு விழுந்தோமோ அந்த ஊருக்கு தலைவர் மறுபடியும் திரும்பி போகிறார். அன்னைக்கு செப்டம்பர் 27 பிறகு தலைவர் விஜய் இன்னைக்கு போகும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே போய் ஸ்டார்ட் ஆனிச்சு. அதில் முதல் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பத்திரிக்கையாளர் எல்லாத்தையும் விரட்டி விட்டாங்க. போங்கடான்னு அடிச்சு பொருளையே தட்டி விட்டுக்கிறாங்களே, வெளில அனுப்பிட்டு போடா வெளில போ அப்படின்னு அனுப்பிட்டாங்களே, ஜாவ் பார் ஜாவ் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்ல விரும்பல. அதற்கு பிறகு விஜய் அவர்கள் குறிப்பிட்டதில் மிக சிறப்பான விஷயம் என்னன்னா, அங்கே ஒரு நினைவு தூண், அதாவது நினைவு தூவி நாங்கள் ஒன்று அமைக்க போகிறோம்னு சொன்னது அந்த நல்ல விஷயம். நான் இது எதிர்பார்க்காத விஷயம். என்னன்னா, கும்பகோணத்தில் நடந்த 94 குழந்தைகள் இறக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாலக்கார பக்கத்திலே ஒரு பெரிய நினைவு தூபி ஒன்று வச்சிருப்பாங்க. அதை பார்த்தாலே அது 1000 கதைகள் சொல்லும். நெருப்பில் எரியிற மாதிரி பல கைகள் இருக்கிற மாதிரி ஒரு நினைவு தூபி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நினைவு சின்னத்தை கரூரில் அரசு சார்பாக வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களே இந்த இடத்துல பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதற்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள் பேச போனாங்க. பேச ஸ்டார்ட் பண்ணதுலே இருந்த அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எமோஷனலாக பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த கரூர் எனக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குங்கிற விஷயத்த ஆரம்பித்து அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த மக்கள்கிட்ட இன்னும் ஒரு முறை தெளிவாக சொல்லியிருக்காரு. மக்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும், நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்டா அவங்களுக்குலாம் தெரிஞ்சதுனால தான் இத்தனை கோடி மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். சொல்ல போனால் கரூரில் அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய மதியழகன் அவர் பேசும்போது சரி, அங்கே மதியழகனும் விஜய் அவர்களும் கட்டி அணைக்கும் போது எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ஏன்டா அந்த மனுஷன் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த கரூர் சம்பவத்தில். அந்த மதியழகன் என்ற நபர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர், அவரும் அந்த விஷயத்தில் பேசினார். தலைவர் விஜய் அவர்கள் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விவரிக்கும் போதே அன்னைக்கு அந்த இடம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது அரியூரில் முடிச்சுட்டு பெரம்பலூர் நாங்கள் போனோம். பெரம்பலூரில் போகும்போது கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். அப்போ தான் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அப்படி பண்ணார்ல அன்னைக்கு விஜய் அவர்கள். அதே நிறைய பேர் ட்ரோல் ஆக்குறாங்க. அந்த விஷயம் அன்னைக்கு தான் நடந்துச்சு. அப்போ கூட்டம் கடுமையாக போயிட்டு இருக்கு, கட்டுக்கடங்காத கூட்டம். அப்படிங்கவும் இந்த பெரம்பலூரில் காவல்துறையினர் என்ன பண்ணாங்கன்னா, சார் அங்கே ரொம்ப மோசமாக இருக்குது, அவ்வளோ கூட்டம் இருக்குது, அங்கே போனது பிரச்சனை ஆகிடுது சார், அன்டைமே வேறு ஆகிட்டு எங்களால் இந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அதனால இதோட நிறுத்திக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை புரிஞ்சு நாங்களும் உடனே நிப்பாட்டிட்டு நாங்கள் அதை தூக்கி காவல்துறையினர் மேலே அவங்க ஒன்றும் பழிய போடலாம். அன்றைக்கி தலைவர் விஜய் அவர்கள் நிப்பாட்டினா என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கி சொன்னாங்க கரூரில் நிப்பாட்டினா உடனே திமுக சதி செஞ்சுட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்படி கிடையாது. அன்னைக்கு பெரம்பலூர் போகும்போது தலைவர் விஜய் அவர்களே அதை ரத்து செஞ்சுட்டு பாதுகாப்பு காரணம் கருதி நாங்கள் ரத்து செய்யறோம்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அந்த மக்களுக்கு சாரி சொன்னாப்புல, நான் இன்னும் நாள் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. அதே மாதிரி அன்னைக்கு கரூரில் இப்படிப்பட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போது நீங்கள் அன்னைக்கு நிப்பாட்டிருக்கணுமா இல்லையா? அந்த போலீஸ் காவல்துறையினரே உள்ளே கொண்டாந்து அந்த சம்பவத்தை விட்டுட்டு போனாங்க. நான் நம்பிட்டேயா, உண்மையிலே தலைவர் விஜய் அவர்கள் நம்பிட்டார் அந்த காவல்துறையினர். அவர் நன்றி கூட சொன்னார். வந்தோடனே காவல்துறையினர் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாங்க. அது தெளிவாக சொல்லிட்டார். அன்னைக்கு இது நடக்கலன்னா ஆப்ஷன் ஏ இல்லைன்னா பி, இப்படி நடந்துட்டா அப்படி அப்படின்ட்டு பல திட்டங்கள் வைத்தாங்க அப்படிங்கிறது விஜய் அவர்கள் சொன்னார். சில பேருக்கு தெரியாது.
அதாவது தலைவர் விஜய் அவருடைய அன்னைக்கு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அவருடைய ஒரு தனியாக ஒரு மும்பையில் உள்ள ஒரு இன்வெஸ்டிகேஷன் குரூப்பை தலைவர் விஜய் அவர்கள் இறக்கி விட்டதா அப்போ பேசப்பட்டது. அங்கே என்ன நடந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் தலைவர் விஜய் அவர்கள் அனுப்பி அங்கே என்ன நடந்துக்கிற மேட்டரை ஃபுல்லாக எடுத்துட்டார். அதுதான் கரூர் அங்கே சிபிஐட்ட கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது என்ன நடந்துங்கிற விஷயம் தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியும். அதான் மக்கள்கிட்டையும் சொன்னார். இதற்கு யார் காரணம், இதற்கு யார் காரணமானவர்கள்லாம் நீங்கள் ஏற்கனவே தண்டனை கொடுத்துட்டீங்க, ஆனாலும் அதெல்லாம் பத்தாது, ஜென்மத்துக்கும் அவன் எழுந்திரிக்கவே கூடாது. நான் ஏற்கனவே நம்மளுடைய மீட்டப்பில் சொல்லியிருந்தேன். நீ இந்த சம்பவத்தை பண்ணிட்டு நீ எங்கேனாலும் போகலாம், ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு போனாலும் நாங்கள் உங்களை சும்மா விடதா இல்லை. நாங்கள் மீனிங் அது சிபிஐ வழக்காக கூட இருக்கலாம். இல்லை அதை தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பிடும் போது இடமெல்லாம் போட்டு கலாச்சி விட்டாப்பல் நம்மளுடைய ஸ்டாலினை. ஏற்கனவே ஒரு ஆள் வெளிநாடு தப்பி ஓடிட்டாப்புல அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்டாலினை சொன்னலாம் தப்பா நினச்சிக்காதீங்க. நான் சொன்னது நம்ம ஏவா வேலை அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டார். அதற்கு பிறகு முழுக்க இப்போ கரண்டில் நடக்கிற எல்லா இஷ்யூக்களையும் பற்றியும் அது விளக்கம் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, தான் என்ன முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கு, இந்த அரசு எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கட்டம் கிளியராக சொல்லியிருந்தார். இதில் என்னன்னா, நாங்கள் மாநில அரசுடைய நம்மளுடைய நமக்கு எது தேவையோ அதை நான் யாருக்காகவும் சமரசம் செய்ய மாட்டேன், உங்களுக்காக மக்களுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த விஜய்ன்ற நபர் மக்களுக்காக நான் களத்தில் இருக்கேன். அதனால இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி நான் எந்த இடத்துல இந்த மேகதாது அணை அந்த மேட்டரை பற்றி பேசியிருந்தார். அந்த கடந்த காலங்களிலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அது ரிஜெக்ட் ஆனது யாருடைய காலகட்டங்கள்னா திமுக ஆட்சி காலத்தில் 2023 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அப்போ நீங்கள் ஒழுங்காக நீங்கள் வழக்காடலை, ஒரு நல்ல வழக்கறிஞரை போட்டு நீங்கள் வழக்காடலாம், நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டு அதை மாதிரி நாங்கள் இருக்க மாட்டோம், அதற்கான என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை நாங்கள் எடுப்போம். அதுக்கு ஒரு டீலிமிட்டேஷன் மறுபடியும் கொண்டு வரப்போகுது மத்திய அரசு. அதற்கும் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் காமிப்போம். இந்த அரசு ஒரு சமூக நீதி அரசாக தான், மக்களின் அரசாக தான் செயல்பட போகிறது அப்படிங்கிறத சொன்னால், அதற்கு பிறகு அந்த வெள்ளரிக்கை மேட்டர்ல எல்லாம் என்னென்ன ஊழலாம் நடந்துச்சு, யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்கிற மேட்டர்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு பாலம் கட்டுறதுல உள்ள ஒரு அமௌண்ட்டை டபுள் மடங்காக போட்டு ஒரு டெண்டரை ஒன்று அப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த அரசாங்கம். அது யாரும் நம்ம ஏவா வேலை குரூப் தான் வைங்களேன். அதையும் நாங்கள் ரத்து செஞ்சுருக்கோம். அது மாதிரி தோண்ட பல புதையல் கிளம்ப போகிறது. ஆனால் மக்கள் பணத்தை திருடினவங்களை நான் சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிறத ஒரு ஆணித்தரமாக மக்கள்கிட்ட சொன்னார். அதற்கு பிறகு என்னன்னா, யாராச்சும் உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க, சொல்லுங்க எங்கள் அண்ணன் தான் இருக்கிறாப்புல, ஆட்சியில் இருக்கிறாப்புல, விஜய் இருக்கிறாப்புல, அது மாதிரி பைக்கில் ஹெல்மெட் போடாமல் நிப்பாட்டா வண்டியா குறா 100-200 ஃபைன் ஆகணும்னா எங்கள் அண்ணன் யார் தெரியுமா சிஎம் அப்படின்னா பொருளை தட்டி விட்டுருவாங்க. அப்படிலாம் விடக்கூடாது, அதெல்லாம் தவறு. அது நீங்கள் தவறு செய்திருக்கு, நீங்கள் ஃபைன் கட்டி தான் ஆகணும். ஆனால் உங்கள்கிட்ட லஞ்சமாக யாராவது கேட்டால் தாவேக அரசு எங்கள் அண்ணா ஆட்சியில் லஞ்சம்லாம் வாங்கக்கூடாதுங்கிறத மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தலைவர் விஜய் அவர்கள் லேட் அப்டேட் கொடுத்துருக்காப்புல. ஆனால் நம்ம பிள்ளைங்க எங்கே போய் யார் லஞ்சம் கேட்டாலும் சரி, தாவே காட்சி இதெல்லாம் இப்போ கிடையாது சொல்லிட்டாங்களே, பெருக்கு நீங்கள் பணம் வாங்குறீங்கிறது சூப்பராக சொல்கிறாங்க. ஒயின் ஷாப்பில் போகும்போது கூட 10 ரூபா, இந்த ஆட்சி மாறிட்டுங்க, அதான் பாட்டிலுக்கு 10 ரூபா கட் பண்ணி வச்சு எதுக்கு நீங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது எதிர்த்து கேட்குறாங்க நம்ம பசங்க. பல சோஷியல் மீடியாக்கள் நம்ம பார்க்குறோம். அதை தலைவர் விஜய் அவர்கள் சூப்பராக சொல்கிறார். தமிழ்நாடு அரசோட அரசு இயந்திரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ ஒரு அரசு நிறுவனங்களில் இந்த லஞ்சம், இந்த ஊழல்ங்கிற முறையை ஒழிச்சாச்சு, அதை மக்களே கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த திமுக அரசுக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்ம மேலே எப்படா பழைய சமுத்திரம் தான் வருவாங்க அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு வாயத்தரங்க சிஎம், வாயை திறக்கட்டா, வாயை திறந்தா நீங்கள் ஓடி போறீங்களா? அடுத்த வாட்டி சொல்லும் போது எல்லா கதையும் சாத்தி விட்டு நம்முடைய சபாநாயகருக்கு சொல்லணும், கதவெல்லாம் சாத்தி விட்டு பேச ஆரம்பிங்க. நம்ம தான் பேச்சு இடத்துல ஓடிடலாம். இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் எடுத்தேன், யூட்டு விட்டா அப்பல ஓடுன்னு ஆளு மரண மாசா பேசிக்கிறாப்புல. அநேகமா எங்க தாத்தா வீடியோ ரெகுலரா பாக்குறாருன்னு நினைக்கிறேன். ஜாலியா பேசிருக்கிறேன். ஆளு சும்மா தோரணையா அட்டகாசமா தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்காப்புல திமுகவை ஒரு விடுறதா கிடையாது. திமுக அடிச்சு செத்த வம்பா செத்துக்கிட்டு இருந்தாலும் தண்ணியை தெளிச்சு மறுபடியும் நிக்க வச்சு, நீ தாண்டா பெரிய எதிரி, என்னோட எதிரி பெரிய எதிரி நீ தான், மறுபடியும் ஒன்று அடிக்கிறதா நம்ம பார்க்குறேன். தலைவர் விஜய் அவர்கள் திமுகவை அதாவது ஒரு பெரிய கட்சியாக, பிரம்மாண்டமான கட்சியாக இருந்தது எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்போ அது சாதாரண ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருந்தாப்புல திமுக அப்படிங்கிறது. நீ ஒரு தீய சக்தி அப்படின்னு டீல் பண்ணிட்டு இருந்தாப்புல. இன்னைக்கு அடிச்சு தம்சமா செத்து கிடக்கு, நீ அப்பெல்லாம் ஒன்று விட மாட்டேன், நீ பெரிய சக்திடா, நீ பெரிய தீய சக்தி. மறுபடியும் ப்ரொஜெக்ஷன், விஜயோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குன்னா, திமுகங்கிறது மிகப்பெரிய தீய சக்தி, அதை அழிச்சு ஒழிச்சு நாசமாக்குற வரைக்கும் நம்ம யாருமே ஓயக்கூடாது அப்படிங்கிறத மறுபடியும் மக்கள் இடத்துல சொல்றாரு. அதற்கு பிறகு இந்த நிர்வாக திறன் கடந்த காலங்களில் எப்படி இருந்துச்சு, ஏன் இவ்வளவு கோடி கடன் வந்துச்சு அப்படிங்கிறது சிம்பிளா சொன்னார். ஒரு பானை இருக்கான், ஓட்ட பானை, அநேகமா அது திருமாவளவனோட ஓட்ட பானை நினைக்கிறேன். ஐ மீன் அவருடைய கட்சி சிம்பிளை சொல்றேன். அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தாங்களாம், தண்ணி நிம்பவே இல்லையாம். ஏன்னு கேட்டால் அந்த ஓட்ட பானை வழியாக
போயிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி தான் அரசு நிர்வாகத்தில் பல இடங்களில் ஊழல் பெருக்கெடுத்து பல ஓட்டைகள் வழியாக போயிட்டே இருந்துச்சு. அதுலேருந்து நீ எவ்வளோ வருமானத்தை கொண்ட போட்டாலும் அது போயிட்டே இருக்கு. அதனால தான் இந்த அரசு இவ்வளோ கோடி கடனில் இன்னைக்கு 10 லட்சம் 13 லட்சம் கோடி கடன் வந்துச்சுன்னா எப்படி அவங்களுடைய எங்கே பார்த்தாலும் அவங்க தான் கடன் வாங்கி திருடி தின்னுட்டு இருந்தாங்க இல்லை, அதனால இப்படி இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் ஒரு வார்த்தை அவர் சொன்னார், இந்த திருட்டு அப்படின்னு பாடிட்டு திமுக எனக்கு கெட்ட வார்த்தை பேச போறாப்புல, ஏற்கனவே ஃபிளாஷ் போட்டு ஒரு கெட்ட வார்த்தை பேசி விட்டாப்புல வைக்கல. அது மனுஷன் வந்து மக்கள் முன்னணியில் வந்து பேச ஆரம்பிச்சாலே மக்களை கலந்துறாப்புல மனுஷன். அவன் ஒரு டேஷ் அப்படின்னு என்னன்னாலும் ஃபீல் பண்ணியா உனக்கு அது நான் ஃப்ரீ டைம் கொடுத்துக்கிறேன், நீ என்ன கெட்ட வார்த்தையில பிஎஸ் பண்ணிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாப்புல. அதே மாதிரி இந்த திருட்டு திமுக அப்படின்னு பேசும்போது எனக்கு அதான் டோன் ஆச்சு. இதில் வந்து ஒரு முரட்டடி இந்த திமுகவுக்கு. எப்பெல்லாம் தலைவர் விஜய் அவர்கள் மைக்கை பிடிச்சி பேசினாரோ அது கடந்த காலங்களில் நம்ம தேர்தல் பிரச்சாரங்களின் போது அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் பிரதிபலிக்கும், அது மக்களிடத்தில் போய் சேரும். ஆனால் அந்த தலைவர் விஜய் அவர்கள் ஜெயிச்சது பிறகு இந்த திமுகவுக்கு மிகப்பெரிய ஹாப்பி என்னன்னா, இதுக்கு வெறும் இந்த மனுஷன் மைக்கை பிடிச்சி எங்கேயும் பேச மாட்டாப்பல நம்மள அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. சட்டமன்றத்தில் பேசும்போது அதோட பாணி வேற மாதிரி இருக்கும். அதையும் மீறி இப்போ அன்னைக்கு லாஸ்ட் டைம் போட்டு பொழந்தடிச்சு ஓட விட்டு விரட்டினார் அப்படிங்கிறது தெரியும், சம்பவம் செஞ்சு விட்டா. அப்படி இல்லை இன்னைக்கு மைக்கு கையில் எடுக்க போறாருங்கவுமே திமுகவுக்கு கிடுகிடு நடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஐயா எங்கே போயிருக்கிறாப்புல இல்லை, இதுக்கு ஐரோப்பிய கண்டங்கள் அந்த நாடுகளுக்கு போயிருக்கிறாப்புல, லண்டன் போயிருக்கிறாரு நினைக்கிறேன். அங்கே ஏற்கனவே வந்து குளிர் பிரதேசமான ஏரியா நம்ம நடுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஆளுக்கு வந்து பிபி ஏறி இருக்கும், நடுக்கும் ஜரமே வந்திருக்கும். நம்மளுடைய முக ஸ்டாலின் அவர்களுக்கு அங்கே நடுக்கிட்டு உட்காந்துருப்பாப்புல இந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் நீங்கள் கொடுத்த ஸ்பீச்சுங்கிறது தரமான ஸ்பீச், மறுபடியும் ஒரு செம்மட்டி அடி அடிச்சிருக்கிறாரு திமுக அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு இன்றைக்கு 4 மணிக்கு பணி ஆணை கொடுக்க போகிறார் தலைவர் விஜய் அவர்கள். பணி ஆணை எல்லாருக்கும் வழங்க போகிறார் அப்படிங்கிறது 32 பேருக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியும். அதில் வந்து ஒரு முட்டுக்கட்டை திமுக அங்கே RS பாரதி வச்சு உச்சநீதிமன்றத்தை தொடுத்திருந்தாங்க. அதை வந்து சல்லியாக நொறுக்கி விட்டு தான் வந்திருக்கு. ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற கிளையாக இருக்கக்கூடிய நம்ம மதுரை கிளையில ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அதில் யார் வழக்கு தொடர்ந்தாங்கன்னா, மனிதநேய ஜனநாயக கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. அப்படி இருக்குங்கிறது பல பேருக்கு தெரியாது வச்சுக்கலாம். யாருக்குமே தெரியாது தமிழ்நாட்டில். தமிழ்மேன் அன்சாரி அவர் தான் அவருடைய கட்சியிலேருந்து ஒருத்தர் வழக்கு தொடுத்திருந்தார். அதற்கு பிறகு திமுகவுடைய பினாமியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு வழக்கு ஒன்று தொடுத்துருந்தாங்க தெரியும். அதுதான் நீங்கள் லைனில் வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்று சேர்த்து என்னன்னா அந்த டிஎன்பிசி அவங்களுடைய அந்த தேர்வாணையம் அவங்களையும் ஒரு தரப்பினராக சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த டிஎன்பிசி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை அவங்களுக்கு போகுது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு மதுரை கிளை இன்னைக்கு விசாரணை தொடங்கியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு, இறந்த நபர்களுக்கு ஒரு கருணை அடிப்படையில் ஒரு அரசு பணியாணை கொடுப்பது என்பது காலகாலமாக இருந்து வருது. இது வந்து ஒரு கருணை அடிப்படையில் பார்க்கணும். இதை வந்து நாங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. அது அரசோட கொள்கை கொடுப்பதுன்னா அதை நாங்கள் எப்படி தலையிட முடியும், அதனால கொடுக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் இது வந்து இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இது தற்காலிக அரசு பணியாக தான் இருக்கும். இது நிரந்தர பணியாக இப்போ மாறாது. இந்த கேஸ் முடிஞ்சு தீர்ப்பு வரும்ல, இன்னொரு 2 or 3 weeks or 1 month 2 monthக்குள்ளே இது முடிச்சு வைப்பாங்க. அதுக்குள்ளே அந்த வழக்கில் தீர்ப்பு வந்தது பிறகு நிரந்தர பணியாக மாற்றிடலாம் அப்படிங்கிற குரூப். ஆனால் இதில் வந்து பல பேர் பேசிகிட்டு இருக்க மாதிரி இன்னைக்கு தான் புதுசாக இப்படி ஒரு இழப்பு நடந்ததுக்கு பிறகு பணியாணை கொடுக்குற மாதிரி பொங்கறாங்க, பிளறிய கடந்துக்கிட்டு. இதே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 13 பேர் இறந்து போனார்கள்ல, அவங்க 13 குடும்பங்களுக்கும் அரசாணை வழங்கப்பட்டது. அதில் பாதிக்கப்பட்ட அந்த ரொம்ப அடிபட்டு குண்டுபட்டவர்களுக்கு மொத்தம் ஒரு 19 பேருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணியாணை வழங்கினார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கெல்லாம் எங்கே போயிருந்தீங்க? அது ஒரு அரசாங்கமே சுட்டு கொண்டுச்சியா? இதனால இன்னைக்கு ஒரு இஷ்யூ நடந்துச்சு, ஒரு கரு ஸ்டாமே நடந்துச்சு. அது யார் காரணம் இன்னைக்கு சிபிஐல இருக்கு, அது நடக்குது. இது வந்து ஒரு கூட்ட நெரிசலால் ஏற்பட்டிருக்கு, இதுக்கு பல கைகள் இருக்கு அப்படிங்கிற யூகங்கள் அடிப்படையில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும், அன்னைக்கு நடந்தது எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் அவர்களின் உத்தரவின் பேரிலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் காவல்துறையினரால். போராட்டம் நடந்ததில்லை, அதுதான் பெரிய இயக்கித்தனம். அதை சரிகட்டுற வேலையாக தானே எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு 19 பேருக்கு பணியாணை கொடுத்தார். அன்னைக்கெல்லாம் எங்கே போயிருந்துச்சு இதே திமுக? அன்னைக்கு திமுக போயிட்டு நீங்க வந்து மேல்முறையீடு செய்ய வேண்டிய கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே. ஆனா பாருங்க, பணியாணை கொடுத்தது வந்து அதிமுக மட்டும் கிடையாது, திமுகவும் பணியாணை கொடுத்தது. யாருக்கு நினைக்கிறீங்க? அந்த சுட்டு கொண்டாங்கல்ல போலீஸ், அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தது இந்த திமுக. சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் இருந்தவங்களுக்கு எஸ்ஐ போஸ்ட், எஸ்ஐ இருந்தவங்களுக்கு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டும், பல இடங்கள் பெரும் பொறுப்புகளை கொடுத்தது இந்த திமுக. இவங்கெல்லாம் யோகிய மாதிரி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டிஎன்பிசியில் உள்ளவங்களுடைய மன வருத்தங்கள் புரியுது. அவங்க சொல்றாங்க, நான் பல ஆண்டுகளாக நான் தனியாக ஒரு கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறேங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு, குரூப் 4 எக்ஸாமுக்கு. இப்போ எங்களுடைய வேலையை எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு ஒன்று மறுபடியும் சொல்கிறேன், தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு இதுவரையிலும் தெரியலை அவர் என்ன போஸ்டிங், யாருக்கு என்னென்ன போஸ்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் தலைவர் விஜயுடைய மனநிலையிலிருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக தலைவர் விஜய் அவர்கள் அப்படி பண்ண மாட்டார்.
உங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் உள்ள வேலையை எடுத்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஏதோ ஒரு கிளர்க்கு போஸ்ட்டும், இந்த கிளர்க்கு போஸ்டெல்லாம் பணியானை அது எக்ஸாம் எழுதி வர கிடையாது. கருணை அடிப்படையிலே கணவர் இறந்து விட்டார் அப்படிங்கிறது இந்த பெண்களுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு இது பரிந்துரையின் அடிப்படையில் சில அமைச்சர்கள் ஒரு அமைச்சருக்கு இத்தனை பரிந்துரை அரசு வேலைகள் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஏற்கனவே இந்த புகைப்பட கலைஞர்களுக்கெல்லாம் பரிந்துரையின் அடிப்படையிலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் தலைவர் விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அதை வந்து எக்ஸாம் வச்சு அவங்களுக்குலாம் ஃபில் பண்ணி கொண்டாங்கல்ல. ஆனாலும் இன்னும் பல இடங்கள்ல பரிந்துரை வேலைகள் இருக்கிறது. பள்ளிக்கூடங்கள்ல சமைக்கிற வேலை இருக்குல்ல, ஆயா சமைப்பாங்கல்ல, அது வேலை அரசு வேலை. அவங்க எப்படி ஃபில் பண்றாங்க? எக்ஸாம் எழுதி அந்த மாதிரிலாம் போகுது. என்ன எக்ஸாம் எப்படி சாம்பாரில் எவ்வளோ பருப்பு போட போறாங்கன்னா எக்ஸாம் வைக்க போறாங்க? அதெல்லாம் பரிந்துரை வேலைகள். அந்த அது மாதிரியான பரிந்துரை வேலைகள் தான் தலைவர் விஜய் அவர்கள் கொடுப்பார். இதுவரையிலும் பொது வேலையில் என்ன வேலை கொடுக்க போகிறான்னு தெரியல. இருந்தாலும் தலைவர் விஜய் அவருடைய மனநிலை இப்படிதான் யோசிச்சிருக்கோம். ஒருத்தங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு அவங்களோட வேலை இவங்களுக்கு கொடுப்பான்னு விஜய் அவர்கள் நினைக்க மாட்டார். அது 4 மணிக்கு பிறகு நமக்கு தெரியும் வைங்களேன். அப்படிதான் இருக்கும். இது யாரும் பயந்துகிட்டு இருக்க வேண்டாம். பாப்போம், கொடுத்ததுக்கு பிறகும் அதுல எதுவும் தவறுகள் இருந்தால் நம்மளே சுட்டி காமிப்போம். ஏன்டா எங்கேயோ கஷ்டப்பட்டு பல ஊர்கள் கடந்து கோயம்புத்தூர்லையும் தஞ்சாவூர்லையும் திருச்சியிலையும் சென்னையிலையும் போய் சென்ட்ரல் எடுத்து படிச்சுக்கிட்டு இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களா, பல வருஷமா இதுக்காக தங்களை தியாகம் பண்ணிட்டு இருக்க அந்த மாணவருடைய வேலை கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுத்தால் நம்மளும் இதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிப்போம். அது இல்லாமல் அந்த பரிந்துரை வேலைகளை கொடுக்க போகிறார். பொறுத்து இருந்து பாருங்கள். யாரும் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படித்தவங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க எங்கள் வேலை போகுது ப்ரோ அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அப்படி இருக்காதுன்னு மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். அது 4 மணிக்கு தெரிய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மக்களாகிய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த தலைவர் விஜயனுடைய பேச்சு. அதற்கு பிறகு இன்னைக்கு இந்த முட்டுக்கட்டை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 32 பேருக்கு, ஒரு மனுஷனுக்கு, ஒரு அந்த சமூகங்களுக்கு, அந்த இறந்து போனவங்களுக்கு ஒரு நல்ல நடக்க போகுதுன்னு சந்தோஷமா இருக்கிறோம். அதுலேயும் கொண்டாந்து ஏன் கேட்டால் இது ஏன் நம்ம இவ்வளோ தம் கட்டி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இறந்து போன அந்த 41 குடும்பங்களுக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தலைவர் விஜய் அவர்கள் ஜெயிச்சு போகும்போது ஏன் அங்கே போகலை, இன்னும் ஏன் அங்கே போகலன்னு ஏன் சொல்லிட்டு இருந்தோம்? அது விஜய் அவர்களுக்காக சொல்லிட்டு இருந்தோமா? இறந்து போன அந்த மக்களை போய் பார்க்கணும், அவங்க நம்மளால இழப்புல ஏற்பட்டிருக்கு நம்ம கூட்டங்களுக்கு வந்து அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக தான் பேசிட்டு இந்த அளவுக்கு நம்ம பேசிட்டு இருக்க காரணம் அந்த மக்களுக்காக தான். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்க போகிறது, ஒரு விடிவு காலம் கிடைக்கும். இது மூலமா ஒரு சிறு விடிவு காலம், அவ்வளவுதான். இறந்து போன உயிர் திருப்பி வரப்போறது கிடையாது. இல்ல சின்ன 13 குழந்தைகள் இறந்து போனாங்க, அவங்களாம் நம்ம வரப்போதில்லை. தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாரு, அந்த குழந்தைகள்லாம் யாரு? ஏதோ ஒரு அந்த டிவி ஸ்கிரீன்ல பார்த்துட்டு அப்படின்னு முத்தம் கொடுத்த மாமான்னு முத்தம் கொடுத்த அந்த குழந்தைகள் இறந்து போயிருக்கு, என் அக்காவுடைய குழந்தை இறந்து போயிருக்கு, என் தங்கச்சியுடைய குழந்தை இறந்து போயிருக்கு, என் அண்ணனுடைய குழந்தை இறந்து போயிருக்குன்னு சொல்லும் போது அதன் வலி தெரிகிறது. அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவங்க வாழ்க்கை முன்னோருக்கு நடந்தால் அதுவே போதுமே. அதான் உங்களுடைய கருத்தாக நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.